வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து செஞ்ச மிக்சட் வெஜிடபிள்ஸ் ஒயிட் குருமா. இந்த வெள்ளை குருமா சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ வாங்க இந்த குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் இஞ்சி, 6-7 பல்லு பூண்டு, காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குருமாக்கு நம்ம ஆட் பண்ணுற பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குருமாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த மூணையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை வாய்க்கீரி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் குருமாவுக்கு தேவையான ஒயிட் மசாலா, அதை இப்போ எப்படி அரைச்சி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அரை முறி தேங்காய் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கசகசா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கசகசா, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ரெண்டு கிராம்பு, ஏலக்காய் 2, கூடவே முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் பொரிகடலை சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஒயிட் குருமாவை இன்றைக்கி நம்ம குக்கரில் ஈஸி அண்ட் குயிக்காக சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ குக்கர் வச்சாச்சு. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். பே லீஃப் சேர்த்துக்கோங்க. ஸ்டார் அனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்க வேணாம். நம்ம குருமா ஒயிட் கலரில் தான் இருக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம குருமாவும் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஒயிட் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஒயிட் குருமா எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. காய்கறிலாம் நல்லா வெந்து சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். காரம் கம்மியாக இருந்தால் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த ஒயிட் குருமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க.
தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.